சேலஞ்சுக்கு ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக ஜெய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் சிரிக்கிறேன். பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓயிலா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சா. எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸை மறந்துட்டேன். எப்படி என்று தெரியல. ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்லை. வணக்கம். நான் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு. சரியான நேரம். நேரம் தட்டு வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ, இல்லை. அவர் உயிரோட உள்ளாரா என்று ஏன் சமையல் கலைஞர்? சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா,
உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் ராக். மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாவது? ஆம். எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் நீங்கள் வரையலாம். முழு பர்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. எனக்கு அது ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. ஜெயமா. ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். புதிய அதிநவீன சக்தி கொண்ட கார். நான் எப்போதும் இதையே கனவு கண்டிருந்தேன். இது பருப்பு பிங்க் இல்லை. யாரெல்லாம் சிறப்பாக வரைகிறார்களோ அவர்கள் பெறுவர். அருமை. நான் ஒரு அழகான இளஞ்சிவப்பு கார் ஓட்ட முயற்சிக்க வேண்டும். வெற்றி பெறுவது என் ஆசை. இதோ அவளின் உருவமைப்பு. அற்புதம். சில நிறங்களை சேர்ப்போம். அந்த மூளை ஏன் போலவே இதை காண்பிக்க வேண்டும். வாவ், கோ. எனக்கு மை பிடிக்கவில்லை. ஆனால் நான் ஒரு கார் வரைந்து விடுவேன். நான் வென்றால் அதை என் பிடித்த கருப்பு நிறத்தில் வரையேன். எல்லாம் தீர்ந்து விட்டது. நான் அதை பணியாற்றுகிறேன். நிச்சயமாக நான் ஒரு இளஞ்சிவப்பு கார் செய்ய மாட்டேன். உடனே என் கனவுகளின் காரை வரைவேன். பெரிய கருப்பு கட்டைகளுடன். மற்றையெல்லாம் கருப்பாகவே இருக்கும்.
நல்லா இருக்கும் ப்ரோட் சுவிங்க சேர்க்கணும். நல்ல புதன் வாங்க. ஓஹோ, நேரம் முடிந்துவிட்டது. பரவாயில்லை. புதன்கிழமை உங்களுக்கு கருப்பு கார் இருக்கிறதா? அது இளஞ்சிவப்பு இருக்க வேண்டும். அதுவா? உன்னை பற்றி என்ன? அது நியாயமில்லை. என காட்டுங்கள். பேரழிவு. ஏய், அற்புதம். சிறந்த கார். நான் வெற்றியாளர். நீங்களா? சரி, இது என் புதிய கார். நான் உள்ளே சென்றாலும் என் கால்கள் பொருந்தவில்லை. உதவி. நிமிடம், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இது சூப்பரா இருக்கு. போகலாம். இது வேண்டாம். நீல நிற இனிப்புகளா? எவ்வளவு அசாதாரணம்! என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீங்க வரைதல் தொடங்கலாம். நீங்க தொடருங்க. சரி, 4 நீல பூக்கள் மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு வீட்டு கதவு நன்கு செய்வேன். ஆவ்! மூடி பகுதி தேவதையின் வண்ணங்களால் நிறைந்துள்ளது. நான் இதை பிடித்து விட்டேன். நமக்கு புதினாவை பத்திரமாக செய்ய வேண்டாம். இது அற்புதமாக இருக்கிறது. புதன்கிழமை என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே சென்றீர்கள்? எனக்கு 3D பேன் கொண்டு வரைவது புதியது. பான் கேக் மாவு பிடிக்காது. ஆனால் இந்த முறை தவறாக செய்துவிட்டேன். நம்ம இதை மீண்டும் செய்ய வேண்டும். இந்த முறை அது சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பச்சையுடன் தொடங்குகிறேன். ஏய், என்ன? நிறுத்து. நேரம் முடிவடைந்து விட்டது. ஓ, புதன்கிழமையா? அது நான் பார்த்து சொல்றேன். சரியாகில்லை. இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம். திருப்பி மாற்றுவது. அது அருமை. ரசம். உங்களுக்கு திரைப்படங்கள். அடிக்கட்டி புதன்கிழமை. மன்னிக்கவும், நான் மறந்துவிட்டேன். விரைவில் சந்திப்போம். மிக பெரிய லாலிபாப்கள், சாக்லேட் முட்டைகள், இதெல்லாம் என்னுடையது. அங்கே கூட ஒரு சுவைக்கந்த சுவைக்கன்று மரம் உண்டு. காலியாக. கூரை பர்பா பஞ்சு அடி போல இருக்கிறது. கதவு கைப்பிடி டோனட் போல இருக்கிறது. என்ன செய்ய சாப்பாடு? யம் 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 யம். இந்த மார்மலேட் பியரை முயற்சிக்கிறேன். வாவ்! சாப்பிடக்கூடிய பாத்திரம். இது சர்க்கரை சாக்லேட்டால் செய்யப்பட்டது. இது மிக பெரிய பட்ச். எனது தண்ணீர் இந்த சாக்லேட் முட்டைக்குள் இருந்தது. இனிப்பான சிறுதுளிகள். நான் இதை பிடிக்கிறேன். ஆச்சரியம்! இது சொர்க்கம் போல. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாமே சுவையாக இருக்கின்றதே. நான் உண்ண முடியாத அளவிற்கு பலமே இல்லை. எனக்கு தற்காலிக ஓய்வு தேவை. நான் எஷனே பார்ப்பை அறிமுகப்படுத்துகிறேன். துவங்குங்கள். அவள் மிகச் சிறந்தவள். ஊரே, அவள் அழகாக இருக்கிறார். போலாம். ரெடியா? நான் இப்பொழுது பிங்க் நிறத்தில் தொடங்குகிறேன். முழு பார்பியையும் வரைய நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே தலை மட்டும் வரைவேன். அருமை! நீங்கள் ஏன் எதுவும் செய்யலை? அமைதி. எனக்கு பார்பி பிடிக்காது. அதற்கு பதிலாக ஒரு டிராகன் அல்லது சாம்பிய கொடுக்கலாம். உயரிய யோசனை. நான் எல்லோரையும் அதிர வைக்கும் ஓவியத்தை வரையப் போகிறேன். அது ஒரு இளஞ்சிவப்பு ஜாம்பி தாபூதாக இருக்க போகிறது.
ஸ்கேண்டி மறுக்க நீங்க காத்திருந்தா தெரியும். சரியா? வெல்கம் செய்து எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்போம். அற்புதம். அதை பார்த்து மகனே, நானும் முடித்து விட்டேன். நிறுத்து. ஓ, நேரம் கொடு. அவன் இனி வரைய முடியாது. அனெட், நீயே தயாரா? என்ன அருமை. அடையாளம் காணப்பட்டது. பார்பி, ஓ இது புதன்கிழமை மாதிரி. வாங்க. இது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வணக்கம், நண்பர்களாக இருங்கள். வணக்கம், வாங்க. என்ன, அவளுக்கு பேச முடியுமா? என்னுக்கும் ஒன்றை தருங்கள். பார்பி மற்றும் நான் சிறந்த நண்பர்களாக விடுவோம். டீ குடிப்போம். ஆனது வெறுமையே. சரி, அதுக்கு பிறகு அவன் என்னை காதலிக்கிறேன் என்றான். நினைக்கவே முடியுமா? என்ன? வணக்கம் அனைவருக்கும். இந்த பறக்கும் தட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? யாரால் அதை சிறப்பாக வரைய முடிகிறதோ அவருக்கு இது கிடைக்கும். அப்படித்தான். நீ எப்போதும் என்ன வெல்ல முடிவதில்லை. புதன்கிழமை இதை பத்தி நாம் பார்ப்போம். ஒரு பறக்கும் சாசர் மிகவும் குழுள்ளதாக இருக்கும். விண்வெளிக்கு செல்ல அல்லது அனுபவிக்க நான் எப்போதும் கனவு கண்டுள்ளேன். அந்நிய வாழ்வாளர்கள் இருக்கும், ஒரு காப்சியூல் இருக்கும், அதை சுற்றி ஒரு இறக்கை இருக்கும். அற்புதம். என்ன? வாவ்! புதன்கிழமையை விட நான் சிறப்பாக செய்ய வேண்டும். அது கடினம் என்றாலும் செம்மறியாடை அறிவிற் சிறந்தது. அது ஆரம்ப குறிப்புகள் தான். அப்புறம் சில விவரங்கள். அதை பிசையுடன் நிரப்பலாம். ஆமாம், அது ஒரு கலைப்புனைவாக இல்லை, ஆனால் அது போதும். இல்ல, என்ன? வெள்ளை. அப்பா, நேரம் முடிந்து விட்டது. இனிடை அதன் மூலம் தொடங்கலாம். என்ன? இது ரொம்பவே நகைப்புக்குரியதாக இல்லை. அசாதாரணமான பறக்கும் தட்டு பாத்திரம் புதன்கிழமை. ஓ, சரி, இங்கே வாங்க. உங்களுக்கான பரிசை கொடுக்கிறேன். நன்றி. சந்திப்பு இத்ரியந்தா. சரி, நான் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டலாம். அதனால் நான் ஒரு பறக்கும் தட்டு நிச்சயம் ஓட்ட முடியும். எல்லாருக்கும் விடை. நான் எங்கே இருக்கிறேன்? இந்த கோள் செவ்வாய் போன்றதே. இந்த கோளில் வாழ என் நினைவு என்றுமே இருந்தது. இங்கு தான் மிகுந்த திடல். அப்போ இங்கே யூகிரகம் வாசிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு சலூகம். நீங்கள் ஆட விரும்புகிறீர்களா? அப்படியெனில எனக்கு பிறகு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கின்றீர்கள் அனைவரும். உங்களுக்கான புதிய விலை இங்கே. ரோபோ நாய். இதுவும் வெறும் விதையானம் செய்ய முடியும். இதுதான் எனக்கு தேவை. ஓ, நேரத்தை மறந்துவிட்டேன். வாங்க பெண்களே. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி கேட்போம். இந்த வரைபடத்தில் முக்கியமானது நாயின் அழகான மற்றும் தெளிவான புகைப்பட வரைவிலக்கணத்தை உருவாக்குவது. அப்புறம் அது அழகாக இருக்கும். எல்லாவற்றையும் வண்ணம் தேய்க்கலாம். புதுநாள் பாருங்கள். or 3D pins the altorial pyre audium in shackering. நானும் ஒரு ரோபோட் உருவாக்க முடியும். அடப்போச்சே. ஒவ்வொரு விவரங்களையும் தனியாக உருவாக்குவது. இப்போது அவற்றை சேர்த்து. ஹூரே, இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. முடிந்தது. ஓ,
ஓ, நீ முடித்து விட்டாயா? புதன்கிழமை நீ தொடங்குகிறாய். சிறப்பு, நல்லாக செய்துள்ளீர்கள். ஏனெட், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அருமை. பை பை. நீங்கள் அறிவீர்கள். நீங்க ஒரு எனக்கு கூட சன்னியாசி. தொடர்ந்து நீங்க வெற்றி பெறு. சன்னியாசியா? இதோ உன் பரிசு. இதை பார்த்துக் கொள்ளவும். வாங்க. புதன்கிழமை இதுவை செய்து விடலாம். ஒருத்தி ரிமோட் கண்ட்ரோலரை எனக்கு கொடு. பணியாளர். அமைதி. ரோபோட் இப்போது உடைந்து விட்டது. கலங்கி விடாதே. நான் இதை சரி செய்வதை முயற்சிக்கிறேன். இந்த புதிய உடை பிடிச்சிருக்கிறதா? யார் அதுல நல்லா வரைவாங்க? அவருக்கு தான் கிடைக்கும். மாறிட்டே இருக்கும் கலரில். நான் அறிந்திருக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெண்களே, நாம் உடனே வாருங்கள். சரி, வெல்ல நம்முடைய கற்பனை திறனை தொடங்க வேண்டும். ஆம், என்னிடம் பொம்மையில் ஒரு ஆடை உள்ளது. நான் அதை எடுத்துக் கொள்ளலாம். அது எனக்கு போதுமானது. சிறந்தது. வடிவம் உண்டு. இப்போது நாம் அதனை சுற்றி வர வேண்டும். ஆம், இது ஒரு அழகான பணிகேக்காகும். சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, என் பார்பி எங்கே? என்ன நிலைமை? அதை திருப்பி கொடு. அது என்னுடையது. ஓ, நீ என்னுடைய கிழித்து விட்டாய். மன்னிக்கவும். இது என்ன மனம் வருது? ஓ, அக்கினி, என் பேன் கேக் தீப்பற்றி இருக்கிறது. ஓ, நமக்கு தீ பொத்தானை உடனடியாக அழுத்த வேண்டும். இங்கு இருக்கிறது. உதவுங்கள். யார் தண்ணீரை திறந்தார்கள்? பணி ரத்து செய்யப்படுகிறது. அவுதீப்பு தி ஆசேத்